காவிரியின் நீர்வரத்து கடும் சரிவை சந்தித்துள்ள இந்த சூழலில் ஒகேனக்கல் வறண்ட பாறைகளாய் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த ஒரு உருக்கமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் பாடிய தமிழகத்தின் ஜீவநாடியாம் காவிரியாறு தமிழர்களின் வாழ்வோடும் கலாச்சாரத்தோடும் பிணைந்தது. கர்நாடகாவின் குடகு மலையில் பிறந்து தமிழகத்தின் நிலங்களை செழிக்க செய்து வங்க கடலில் கலக்கும் வரை லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிர் கொடுத்தவள் காவிரி. குறிப்பாக தமிழக எல்லையான பிலிகுண்டுவை கடந்து தருமபுரி மாவட்டத்தின் ஒகேனக்கலில் நுழையும் போது காவிரியின் கம்பீரமே தனி அழகு. பாறைகளுக்கு இடையே புகுந்து வெள்ளி இலை போல அருவியாக கொட்டி பார்ப்பவர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் தென்னகத்தின் நயாகரா என்று ஒகேனக்கல் ஆர்ப்பரிக்கும். ஆனால் இன்று நிலைமை மாறியுள்ளது. உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை இன்மை காரணமாக பருவமழை பொய்த்து போய்விட்டது. வழக்கமாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. இதன் நேரடி விளைவாக தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரின் அளவு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. எப்போதும் தண்ணீரை சுமந்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடும் காவிரி தாய் இன்று போதிய மழையின்றி தன் நீர் வற்றி காணப்படுகின்றாள். எப்பொழுதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தாலும் ஆர்ப்பரிக்கும் அருவிகளின் சத்தத்தாலும் களை கட்டியிருக்கும் ஒகேனக்கல் தற்போது முற்றிலும் வறண்டு பொழிவிழந்து காணப்படுகிறது. ஐந்தருவி, மெயினருவி, சினியருவி ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று வெறும் வறண்ட பாறைகளாகவே காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பரிசல் சவாரி தண்ணீர் இல்லாததால் பெருமளவில் முடங்கியுள்ளது. இதனால் பரிசல் ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குரிய உள்ளது. ஆற்றின் நடுவே ஆங்காங்கே குட்டை போல் தேங்கி கிடக்கும் நீரை தவிர காவிரியின் கம்பீரமான ஓட்டத்தை எங்குமே காண முடியவில்லை. இந்த வறட்சியின் மிக கொடூரமான முகம் என்னவென்றால் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் தாகம் தீர்க்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தற்போது பெரும் சவாலை சந்தித்து வருவதுதான். லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு, குறிப்பாக இப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் இருக்கும் புளோரைடு பாதிப்பில் இருந்து மக்களை காக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது காவிரியின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவிற்கு சரிந்துள்ளதால் குடிநீர் திட்ட கிணறுகளுக்கு நீர் கசிவது குறைந்து விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வறண்ட பாறைகளுக்கு இடையே சொற்ப அளவில் வரும் தண்ணீரை முறைப்படுத்தி மக்களுக்கு குடிநீராக வழங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் இன்றைய வறண்ட நிலை என்பது வெறும் தண்ணீர் பற்றாக்குறை மட்டுமல்ல, அது மனித குலத்திற்கு இயற்கை விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. காவிரியின் நீர்வரத்து கடும் சரிவை சந்தித்துள்ள இந்த சூழலில் நிலத்தடி நீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை நாம் உணர வேண்டும். தாகத்தோடு தவிக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் துயர் துடைக்க பருவமழை கை கொடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரார்த்தனையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.